ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு மூங்கில் அரிசி வச்சு நம்ம ஒரு களி கிண்டுவோம். அந்த மூங்கில் அரிசி பாரம்பரியமான அரிசி. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இது யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லது, ரொம்ப ஸ்ட்ராங்கு, உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதுன்றாங்க. நம்ம போனுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கும். பின்ன குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது பச்சையாக கிடைக்கும். இந்த காட்டுவாசிங்க கொண்டு மார்க்கெட்டில் விற்குவாங்க. அப்போது இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் எங்கள் பாட்டியெல்லாம் செஞ்சு கொடுக்குவாங்க. இப்போ இது நாளடைவில் எல்லாம் மறந்துடுச்சு. இதை நான் எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு உங்களுக்கு இதில் நிறைய வெரைட்டி செய்யலாம். இன்றைக்கி நான் ஒரு களி கிண்டுறதை சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னாக்கா சீரகம் சைஸில் இருக்கும், பெரிய சீரகம் சைஸில். ஆனாக்கா பார்க்க கொஞ்சம் கோதுமை மாதிரி இருக்கும். கலரும் நல்லா கோதுமை கலர்லேயே இருக்கும். ஓகேவா? ஆனாக்கா ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஸோ யூஸ் பண்ணலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா அதை ஊற வச்சுருக்கேன். நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உளுந்தும் வெந்தயமும் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுனா சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். கருப்பட்டி பாகு இது இதை மூணையும் அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு களி கிண்டிக்கும். இந்த கருப்பட்டி பாகு ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி களி கிண்டிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மூணையும் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி அரைச்சிட்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கேன். பின்ன ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இதை வச்சு கொஞ்சம் நம்ம அப்படியே கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கலக்கணும். ஓகேவா? பின்ன ஒரு கல் உப்பு சும்மா கொஞ்சம், அதாவது இந்த இனிப்பை அதை எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக இதை போட்டுக்கிறோம். பின்ன கருப்பட்டி பாகு நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ ஊற்றிக்கலாம். நீங்கள் கருப்பட்டி பாகு ஊற்றலாம், வெல்லம் ஊற்றலாம், இல்லைனாக்கா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஊற்றிக்கலாம். ஆனாக்கா இதுங்க ஊற்றினாக்கா தான் உடம்புக்கு நல்லது. சர்க்கரை போடாதீங்க, சீனி போடாமல் இதை மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ ஊற்றிக்கோங்க. பின்ன கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இதை கிளறிக்கிட்டே வாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காது. கொஞ்சம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை, அதனால தான் நான் இப்படி எடுக்கிறேன். ப்ளீஸ் என் வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ். இதெல்லாம் பாரம்பரியமானது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது வேறு. அந்த மாதிரி ஐட்டம்ஸாக தான் சொல்லித்தரேன். அதனால் இதில் என்ன மிஸ்டேக்கு, என்னுடைய பேச்சில் எதனா மிஸ்டேக்காக இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாக கிளறிக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்து வந்துருந்துச்சு. அது எண்ணெய்னாக்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். அதனால் இது அந்த தவாவில் ஒட்டாமையே வந்துடும். ஓகேவா? அது அதனுடைய பக்குவம். உங்களுக்கு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கும். அது வெந்து வந்துட்டுன்னா கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கும். நம்ம வெள்ளை உளுந்து போட்டிருக்கிறதுனால இது வெள்ளையாகவே இருக்குது. நான் அந்த மூங்கில் அரிசி காமிக்கணுன்றதுக்காக தான் வெள்ளை உளுந்து போட்டேன். நீங்கள் அந்த தொலிப்பருப்பும் போட்டுக்கலாம், முழு உளுந்தும்
கருப்பு உளுந்து முழு உளுந்தும் போட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இது அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 2 கப்பு உளுந்து எடுத்தோம்னாக்கா 1 கப்பு மூங்கில் அரிசி எடுத்துக்கலாம். பின்ன வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம வெல்லம், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாப்புல. இப்போ வந்து இது நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு. நான் வந்து ஏன் கருப்பு உளுந்து சேர்க்கலைனாக்கா, இது மூங்கில் அரிசி கலருக்கே வரட்டுன்றதுக்காக தான் நான் வெள்ளை உளுந்து சேர்த்தேன். பாருங்கள், இப்போ நம்ம மூங்கில் அரிசி களி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பின்ன கொஞ்சம் கார்னிஷிங்காக கருப்பட்டி பாகு ஊற்றியிருக்கேன். ஓகேவா? இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க எல்லாருமே. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து போன் மேரோவுக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க. முட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரியெல்லாம் இருக்காதுன்னுட்டுன்னு எல்லோரும் சாப்பிட்லாம். இன்கேஸ் சுகர் உள்ளவங்க வெல்லம் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸ்வீட் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டாக்கா ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. அடுத்த எபிசோடில் வந்து இதை குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்றது காட்டுறேன். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.